தாவேகாவின் கோப்பாசே பொதுச் செயலாளர். கோப்பாசே பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். கொள்கை பரப்பு வட்ட பொதுச் செயலாளர். யாரு? நம்ம ஐஆர்எஸ் ஆபீசர். ஐஆர்எஸ் ஆபீசர். அவர் வந்து ஐஆர்எஸ் ஆபீசர் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. மாஜின்னு சொல்ல இல்ல முன்னாள் ஐஆர்எஸ் ஆபீசர். என்ன ஐஆர்எஸ் ஆபீசர்னா ஐஆர்எஸ் இந்த லட்சணத்துல இருக்காங்க. ஐஆர்எஸ் ஆபீசர் எல்லாம் கிடையாது. அவனெல்லாம் அப்படிலாம் மதிக்க முடியாது. அருண்ராஜ் எக்ஸ்பீரியான ஐஆர்எஸ் ஆபீசர். ஆமா, நான் எக்ஸ்னா தான் பொருள். அவர் வந்து விகடம் வந்து ஒரு பேட்டி போட்டிருக்காங்க. எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. பரவாயில்லப்பா. அப்புறம் இருக்கணும்ல. ஏங்க பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வராரு, அவரையும் கட்சியை சேர்த்துக்கிறீங்க. உங்க கட்சி போர்டுலயே ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தெல்லாம் இருந்தாலும் சேர்த்து வச்சிருக்காப்புல. நீங்களும் கூச்சமே இல்லாம புரட்சி தலைவி அப்படின்னு அந்த அம்மா போய் கும்பிடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கூச்சனாச்சம் இல்லையா? அதே வாயை கழுவாம ஊழல் ஒழிப்புன்னு பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணும் இல்லையா? அப்படியே கட்டாப்ல. அப்படியா? ஆமா ஆமா, சும்மா இல்ல, அப்படியே கட்டா. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஜேர்னலிசம் வளர்ந்துருச்சா? அதெல்லாம் ஒரு சிலர் தான் பொறுப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வரும் கேட்கவும். அதுக்கு வந்து ஒரு ரத்தத்தின் ரத்தம் கூட இந்த அளவுக்கு பிறண்டு முட்டு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு மண்டி போட்டு இதை பேச்சு, அந்த அளவுக்கு மண்டைய போட்டு ஆமா ஒரு முட்டு கொடுத்தாரு பாருங்க. ஒரு நிமிஷம் வந்து எம்ஜிஆர் மாளிகை இப்படி ஆடி மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஜெயலலிதாவை வந்து தண்டிக்கப்பட்ட திட்டமிட்ட கொள்ளைக்காரி அப்படின்னு மட்டுமே பார்க்காதீங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு பன்முகங்கள் இருக்குது. பன்முகத்தன்மை. ஆமா, பல முகம் இருந்தது. டைவர்சிட்டி யூனிவர்சிட்டி. ஆமா, அப்படின்னு இருந்தது. அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருந்தது. அத அடிப்படையில் நாங்க அப்படியே பார்த்து போறாங்க. போற நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நம்ம கண்ணில் எல்லாம் சிக்கே அவங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காப்ல, இப்படி பலரை கக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் எடுத்து அவங்களோட ஆளுமை என்ன, அந்த பல முகங்கள் என்ன, ஒவ்வொரு முகத்தையா பார்க்க போறோம். ஐஆர்எஸ் ஆபீசர் மண்டி போட்டு மண்டைய போட்டு முட்டு கொடுத்த அந்த இது என்ன, அந்த கிளிப்பை வந்து காட்ட முடியாது. ஆனா அது விகடம் எக்ஸ்க்ளூசிவ். அதனால நம்ம யூடியூப் அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல அந்த வீடியோ காப்பிரைட் அடிச்சிடுவாங்களா? ஆமா, அது எக்ஸ்க்ளூசிவ் போட முடியாது. ஆமா, எக்ஸ்க்ளூசிவா? ஆமா ஆமா. என்னடா ஒரு பத்திரிகையில கூட ஜனநாயகம் கிடையாதா? கிடையாது இல்ல. ஆனா ஜனநாயகம் பேசுவாங்க. ஆமா, அது பேச்சு. அரசு ஜனநாயகமா இருக்கணும், மக்கள் ஜனநாயகமா இருக்கணும். இவங்க இருக்க மாட்டாங்க. அது பேச்சுக்கு தானே. அது விடுங்க. அது சரி, என்னென்னமோ எழுதுறாங்க. அதெல்லாம் சும்மா விடுங்க. அது வந்து நம்ம அபிஷியல் பேஜ்ல இருக்கு. அந்த பேஜ் வந்து இப்போ உங்களுக்கு வராதவங்க போய் இது வரைக்கும் பாத்துங்க, போங்க ஃபாலோ பண்ணி பாத்துக்குங்க. இல்ல அதெல்லாம் இருக்கணும். எல்லாம் வைரல் தான். அது இந்த பன்முகத்தன்மை என்ன ஆகுனா, வாட் இஸ் பன்முகத்தன்மை? பல மூஞ்சி. அதுவும் ஜெயலலிதாவின் பன்முகத்தன்மைங்கிறது என்ன? அது வந்து அவங்க மனசார்பின்மையா இருக்கிறாங்களா? யாரு? யார்? ஜெயலலிதா மதசார்பு. ஆமா, அவங்க எந்த மதத்தையும் சாராம எப்படி இருந்தாங்கன்னு பாக்கணும்ல. ஆமா, அவங்க எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி இருந்தாங்களாம், ஒரு ஆளுமையா இருந்தாங்களாம். அதான் எனக்கு என்ன கேட்க வருதுன்னா, டக்குன்னு ஆளுமைன்னு நீ எதை சொல்ல வர்ற? உங்க அண்ணன் இப்படி கையை கட்டிட்டு ஊட்டி குளூர்ல நிக்க வச்சு போயிடுது, கொடநாடு குளூர்ல. அதான் ஆளுமையா? உங்க அண்ணனை வந்து மண்டி போட்டு அழுவ விட்டுச்சு, அதான் ஆளுமையா? அதான் சொல்லிக்கிறாங்க. அதிமுக எல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தாங்க. அதான் ஆளுமை. நிமிர்ந்து இருப்பா என்ன தெரியாது. முதுகெலும்பு இருக்கிறா இல்லையாங்கிற சந்தேகத்தை அதிமுக நம்மளுக்கு வந்து விதித்து கொண்டே இருந்தார்கள். அதுதான் ஆளுமை என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்னு சொன்னாரு, கட்சியை ராணுவ கட்டுப்பாடு போல் வைத்திருந்தார். அப்படி இன்னைக்கு நைட்டு எவன் இருப்பான், நாளைக்கு காலம் எவன் இருப்பான்னு தெரியாது. யாருமே தெரியாது. அதுதான்டா அவன ஆளுமை. அதான சொல்றேன். அதுதான் இருந்தாலும் சொல்றான். மதசார்பின்மை அப்படிங்கிறாப்புல. இல்ல தெரியாம கேட்கிறேன். நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவையில சொன்ன அந்த அம்மா வந்து மதசார்பின்மை சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சட்டப்பேரவையிலே சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. இது சாதி புத்தியில. இது நான் ஒரு பாப்பாத்திங்கிறது என்ன? இப்ப அது சாதிய வெளிப்பாடு, சாதிய புத்தி தான் இல்ல. ஓஹோ. ஆனா அது மதசார்பின்மை. அது மதம் இல்ல, ஜாதி. அதான் கேட்டா அப்படி ஒரு பதில் அழகா சொல்லுவாங்க. அவங்க ஜாதி தானே. இந்து சனாதனி பாப்பாத்தின்னு சொல்லி இருந்தா மதத்துல வருது. நான் ஒரு பாப்பாத்திங்க சாதாரண. நீங்க ஜாதின்னு வச்சுங்கப்பா. ஜாதி என்பது ஒரு அழகிய சொல் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இந்து மதத்துல மட்டும்தான் சாதின்னு ஒண்ணு இருக்குது. அதனாலதான் பார்ப்பனிய மதம்னு சொல்றான். அதனால அவங்க மதச்சார்பு. அரசியலா இல்ல, எனக்கு புரியல. சேதரமன் ரகசியமா. இன்னொன்னு, ராமர் கோயிலை இந்தியாவில் கட்டவில்லை என்றால் உலகத்தில் வேற எங்க கட்டுவது அப்படின்னு கேட்ட அம்மா தான் இந்த அம்மா.
அப்படியே கேட்டாங்க, அப்படியே கட்டிருக்காங்க. ராமர் கோயில் இந்தியாவில கட்டலன்னா வேற உலகத்துல எங்க போய் கட்டுறது அப்படின்னு கேட்டது மட்டும் கிடையாது. பாபர் மசூதியை இடிப்பதற்கு கரசேவைக்கு ஆரம்பிச்சாங்க நம்ம கேபி முனுசாமி. பர்ஃபெக்ட்டா இருக்குது பாருங்க. கரசேவை என்னடா மசூதி இடிக்கிறது தான், வேற என்ன. ஆமா, கரசேவைக்கு எங்க அம்மா எங்களை இருந்து செங்கல் கொடுத்து எங்களை அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம கேபி முனுசாமி அவர்கள் சொன்னாரு. ஏன்னா இனிஷியல் பர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம இப்போ அர்ஜுன் சம்பத்துல சொல்லியிருக்காப்ல அடிக்கடி, இங்க இருந்து நான் போனேன்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. அவனையிலே ஆள் பிடிச்சி உள்ள போட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மதசார்பின்மையில வருது. அதெல்லாம் வருது. ஓகே ஓகே. இது மட்டும் கிடையாது, மதம் மாற்று தடை சட்டம். மதம் மாற்று அதாவது வேற மதத்துக்கு போறதை தடுக்கிறாங்க. ஆமா, இது இன்னைய தேதியில இந்தியால எந்த மாநிலங்கள்லாம் இருக்கு? நம்ம யோகி அவர் மாநிலத்தில் இருக்குது. பாஜக தீவிரமாக இந்துத்துவத்தை பரப்புகின்ற ஆட்சி செய்கிற எல்லா மாநிலத்திலும் இதை கொண்டு வந்திருக்கானுங்க. அதாவது பாஜகவினுடைய RSS ஒரு திட்டம் தான் மதமாற்று தடை சட்டம். இந்த சட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது யாரு? இவர் சொல்ற புரட்சி தலைவி. அப்படியா? அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மதசார்பின்மையில வருதா? புரியல எனக்கு. நீ எந்த வகையில மதசார்பின்மை நீ சொல்ற? இதெல்லாம் விடுங்கண்ணே. கோயில்ல ஆடு மாடு கோழிய பலியிடுவதை தடுத்து ஒரு சட்டம் போட்டு சேர்ந்தோம்மா. அப்படியா? இதெல்லாம் எந்த, அது நல்ல விஷயம் தானே. எந்த வகையில் நல்ல விஷயம்? எந்த வகையில் நல்ல விஷயம்னா ஒரு மூட நம்பிக்கையை ஒழிச்சாங்களே, அந்த வகையில் நல்ல விஷயம். நீங்க பகுத்தறிவு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க, பார்ப்பனிய பாயிண்ட் ஆஃப் வியூல, பாப்பாத்தி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும். எப்படி அந்தம்மா பாப்பாத்தி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து உயிரை கொல்லாமையா? எப்பா பார்த்தாலும் கோழி ஆடுன்னு வெட்டி தின்னு கவிச்சியா தின்னுக்கிட்டு ஃபுட்ல போயிட்டாங்க அவங்க. 100% பியூர் வெஜிடேரியன், தனி செய்வம் அப்படி போயிட்டாங்க. அதனால அவங்க அசைவம் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் கோயில்ல பண்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பண்ணிருக்கேன். இதெல்லாம் மதச்சார்பின்மையில வருது. இது ஒரு முகம். பன்முகங்கள் இல்லையா? அது ஒவ்வொரு முகமா பார்ப்போம். அடுத்து ஏங்க செங்கோட்டையன் பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வச்சிருக்காரு, நீங்க அவரையும் ஏத்துக்கிற அண்ணங்கிறீங்க. அதே வாய கழுவாம ஊழல் ஒழிப்பு அப்படின்னு பேசுறீங்க. ஊழல் பண்ணலாங்க, ஆனா அவங்க சொல்லிட்டாங்கல்ல ஊழல் பண்ணலாங்க, அந்த ஊழல் மேட்டருக்கு வரும். இப்படியே சொல்றான். இருந்தாலும் அது ஊழலுக்கு அந்த ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறான் IRS ஆபீசர். அதாவது இப்ப திமுக அமைச்சர்கள் மேல, திமுக கட்சிக்காரர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் அது நிரூபிக்கப்படலதான், எதுவுமே நிரூபிக்க முடியலதான், எல்லாம் போலி குற்றச்சாட்டுகள் தான். அதனால அவங்க நல்லவங்களா? இப்ப ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதுதான், திட்டமிட்ட கொள்ளைக்காரி அப்படின்னு தீர்ப்புல எழுதியிருக்காங்க தான், A1 அப்படின்னு எழுதியிருக்காங்க தான். அதனால இவங்க கெட்டவங்களா? அதை நம்ம அப்படி சொல்லிடலாமா? இப்படியே பேசிருக்கானா? இப்படியே பேசலாம். இப்படியே எப்படி அவனா யூபிஎஸ்சி எப்படி IRS இவங்க எப்படி யூபிஎஸ்சி எழுதுனாங்க தெரியலையே. எப்படி போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு நான் கேக்குறேன். எப்படி வேலை பார்த்துருப்பான்னு பாருங்க. என்ன லட்சணமா வேலை பார்த்துருப்பான். இப்படி உருவானும் உருவலாண்டா அவனை. அதுக்கு இப்படியா? அதாவது தப்பே பண்ணாதவங்கள கெட்ட ஒண்ணு ஈஸியா சொல்லி போடுறாங்க. ஆமா, தப்பு பண்ண விட அவன் நல்ல விஷயம். இதோ தப்பே பண்ணல அதுக்காக அவன் நல்லவனா? ஏதோ அவசரத்துல ஊழல் பண்ணிட்டாங்க விடுங்க. ஏதோ கொஞ்சம் எல்லாரும் இது பண்ற விடுங்க, எல்லாரும் பண்றது தானே. அது விட்டு 800 கிலோ வெள்ளி 28 கிலோ தங்கம் ஏதோ ஊழலாம். லீகலி இல்லீகலி எத்தனை தோட்டம். பாலு ஜுவல்லர்ஸ்னு ஒருத்தர் இருந்தாரப்பா. இல்லப்பா இப்ப இல்ல இருந்தார். பாலு ஜுவல்லர்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி உயிரை மாய்த்து கொண்டார்? என்ன காரணத்துக்காக? இந்த அம்மா போய் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னு தற்கொலை பண்ணிட்டாரு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுல தற்கொலை பண்ணிட்டாரு அவரு. பாலு ஜுவல்லர்ஸ் நகை ஆர்டர் கொடுத்து அதை வாங்கி அதுக்கான காசு கொடுக்காம இந்த அம்மா போய் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவரும் சரி CM ஆச்சு அப்படின்னு மான மரியாதையா சூடு சொரணோட இருப்பாங்க, அப்ப நாணயத்தோட இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள்ட்ட டீலிங் வச்சுக்கிறாரு அவரு. கடைசி செத்து விட்டாரு. இல்ல ஏதோ ஒரு மிஸ் ஆயிருக்குது. இல்ல என்னன்னா அந்த டைம்ல தங்கம்லாம் டைரக்டா நம்ம பை பண்ணி இது பண்ண முடியாதான். ஸோ அதனால ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க தங்கத்தை வர வச்சு அதுக்கு கடன் வாங்கி பணத்தை செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த அம்மா கேட்ட எல்லா வகையிலையும் டிசைன் செஞ்சு என்ன ஒண்ணு கொடுக்கல. நகை செஞ்சு கொடுத்துட்டாரு அம்மா. அந்த அம்மா 2 தான் கொடுக்கல, செய்குலியும் கொடுக்கல, சேதாரமும் கொடுக்கல, மொத்தத்துல பணம் கொடுக்கல. கரெக்ட். கடைசியில் அவர் ஆக்சுவலி ரொம்ப ட்ராஜடியான விஷயம். சிரிச்சுக்கிட்டே சொல்றோம்னு நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். துன்பம் வரும் வேலையில சிரிங்க என வள்ளுவர் சொல்லி வச்சார் சரிங்க.
ஜெயலலிதா வந்து நகையை புடுங்க காசு கொடுக்க பிஜேபி இந்த நாட்டை ஆள்வதை விட ஒரு துன்பம் இருக்குதா? அப்ப நம்ம பொழுதனையும் நம்ம துன்பத்துல தானே இருக்கிறோம். இன்னைக்கும் பாலு சொல்லுவோம் அந்த ஓனரோட குடும்பம் இன்னமும் இருக்குது. அவங்கள்ட்ட போய் சொல்லு, நல்லா மனத்துவாங்க ஒண்ணு. அவரு கடைசியில இவங்களுக்கு நகை செய்யறதுக்கு வாங்கின கடன், சொந்த காசு, அதாவது சொந்த நகையை வித்ததுக்கு காசு வராம போனதுன்னு கடன்லயே செத்து போனான் நம்ம மனுஷன். உயிரை மாச்சிக்கிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனா அது பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் வராது. அதெல்லாம் நான் என்ன வந்து தப்பே பண்ணல, சட்டப்படி நிரூபிக்கப்படல, இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் இல்ல. அதனால அவங்க நல்லவங்க சொல்லிட முடியுமா? உய்யால நல்லவங்க சொல்லுங்க. அதுல என்ன ஒரு சிக்கல் இல்ல? ஒருத்தனை நல்லவன்னு சொல்றது உனக்கு என்ன பஞ்சாயத்து சொல்ல முடியாது. ஆனா கடைசி 75 வருஷமா ஒருத்தனை டெஸ்டிமோனிலே வச்சிருக்காங்க வித்தியா. சரி நீ ஒத்துக்கிற, ஆனா 75 வருஷமா ஒருத்தனை நீ டெஸ்டிங்கே பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன அர்த்தம்? இதெல்லாம் கூட கொடுங்க. அந்த அம்மா ஒரு தடவை இல்ல 2 தடவை ஊதுபத்தி ஆமாவா இல்லையா? அது 2 தடவுமே சிஎம் இருந்தது. அந்த அம்மா சிஎம் இருக்கிறப்பதான் ஊதுபத்தி விட்டுச்சு. 2வது தடவை எல்லாம் கைதி நம்பரே கொடுத்துட்டாங்க. 7402 கைதி நம்பரே கொடுத்தானுங்க. இல்ல முதல் தடவை டான்சி வழக்கு இல்ல, அப்ப அந்த அம்மா தான் சிஎம். ஓபிஎஸ் உட்கார வச்சுட்டு அந்த அம்மா போய் ஊதுபத்தி உருட்டிட்டு வந்துச்சு. டான்சி வழக்கப்போ நீ உண்மையிலுமே ஐஆர்எஸ்ஸா இல்ல ஏமாத்திரியா போய் சொல்லியா? ஐஆர்எஸ் டுட்டோரியல் நீ சொல்லுமா? இல்ல ஐஆர்எஸ்ல டுட்டோரியல் போனா யூபிஎஸ்சில டுட்டோரியல் போனா இருக்கும் தெரியல, என்னன்ற விஷயம் விசாரிக்கணும் முதல்ல. இது ஒரு தடவை. 2வது தடவை தான் இந்த 28 கிலோ தங்கம், 800 கிலோ வெள்ளி, இதெல்லாம் மனசாட்சி இல்ல. இன்னொன்னு உருட்டுனாப்ல செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல, அது இன்னும் வந்து மாசா இருந்தது. ஏங்க ஊழல் குற்றச்சாட்டுலாம் ஆட்சியில இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்காத போடுறது தானே. செங்கோட்டையன் போட்ட மாதிரி தெரியாம ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியாது, என்னங்க உங்களுக்கு தெரியாது, தெரியாது. அதான் அப்படி சொல்றாப்ல. ஏனுங்க எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. டான்சி வழக்கு விசாரணை தீர்ப்பான போதும் இப்ப அப்பதான் முதலமைச்சர் எந்த அதிகாரத்துல இருக்கும் போது அவங்க தாங்க தண்டனை போட்டாங்க. அவங்களே அவங்க மேல வழக்கு போட்டு கடைசியா ஊதுபத்தி விட்டுச்சுல, அப்பயே அந்த மாதிரிதான் சிஎம். போதா குறைக்கு மேல உட்காந்து இருந்தவங்க உங்க ஜிகிரி தோஸ்ட். என்ன லாஜிக் புரியல எனக்கு. இது ஒரு லாஜிக் சொல்றாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஐஆர்எஸ் ஆபீசர்ட்ட அவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்க கெட்டவங்கன்னு சொல்லலாமா? இவங்க தண்டிக்கவே படலைனாலும் கூட, ப்ரூவே பண்ணலனாலும் கூட நல்லவங்கன்னு சொல்லலாமா? கோர்ட் என்ன வேலை எடுத்து போயிருக்குறியா நீ? கோர்ட்டை விடுறா. இல்ல இல்ல அது எப்படி விட முடியும்? கோர்ட்ல ஜட்ஜ் என்ன வேலை எடுத்து போய் உட்காந்து முழுதையும் விசாரிச்சு தீர்ப்பு எழுதும் போது திட்டமிட்ட கொள்ளைக்காரின்னு சும்மா எழுதினாரா? இல்ல எனக்கு புரியல. நீங்க அது எப்படி நீங்களும் அந்த மாதிரி பேசுறீங்க? அவர் திமுக காரரா? அவரும் திமுக. சிம்பிள், அவ்வளவுதான். என்ன போயிட்டே உலகத்துல 2 விஷயம் தானே. அவள ஒன்னு அதிமுக கார், இன்னொன்னு திமுக கார். புரியுதா இல்லையா? உச்ச நீதிமன்றத்தில் ஜட்ஜால திமுக கார் தான் இல்ல. வெரி சிம்பிள் சொல்லிடுறாங்க. இடி ஐடி எல்லாத்தையும் சொல்லிருங்க. அவ்வளவுதான். அடுத்த முகத்துக்கு வருவான். அவங்க ஆளுமையா இருந்தாங்க. நல்லா வருது. ஆளுமையா இருந்தாங்க. கரெக்ட். உங்க அண்ணன் போய் இப்படி கையை கட்டி வீடியோ போட சொன்னா அதெல்லாம் ஆளுமைதான். டைம் டு லீடுன்னு ஒரு கேப்ஷன் வச்சதுக்கு நான் தெரியாம கேட்கிறேன். திமுக மேல அவ்வளவு குறை சொல்ற, அவ்வளவு இது பண்றாங்கல்ல. அவங்க அப்பா வந்து திமுக காரராவே அறியப்பட்டவர். அவரு எஸ்ஏசி. அவங்க அப்பா வந்து ஒரு இப்ப சமீபத்துல இந்த கட்சியெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் ஒரு பாட்காஸ்ட் போடுறாங்க. எஸ்ஏசி அவர்ட்டையும் அரசியல் பத்தி ஒரு யாராவது ஒரு பாட்காஸ்ட் போட்டா நல்லா இருக்கும். விஜய்க்கு நல்லா இருக்கு. விஜய்க்கு ரொம்ப தேவைப்படாது. விஜய்க்கு நல்லா இருக்காது. யோசிச்சு பாருங்க, கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு, ஒரு முறை வந்து மாகோரா கூப்பிட்டாப்ல. எதுக்கு அப்படின்னா அப்ப வந்து ஒரு படம், அந்த படம் பேர் மறந்துட்டேன். அது வந்து மாகோரா ஆட்சியில நடக்கிற கொடுமையான விஷயங்களை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். யாருக்கு? மாகோராக்கு. ஏன்னா அதுக்கு கதை வசனம் வந்து கலைஞர். அதனாலே அந்த படத்தை வந்து தடை போடுறாரு. அப்ப எழுத்தாளருங்கிற முறையில கோர்ட்டுக்கு கேஸ் மூவ் பண்றாரு கலைஞர். ஏன்னா அவரு எல்லாத்தையும் ஜனநாயகமா பண்ணிய பழக்கம் இல்ல. அதனால கோர்ட்டுக்கு கேஸ் மூவ் பண்றாரு. மூவ் பண்ணிட்டு ஒரு போன் அடிச்சு தகவல் சொல்றாரு எஸ்எஸ்சி. அப்ப இந்த மாதிரி ஒரு தடை விதிக்கிறதா சொன்னாங்க. நான் வந்து எழுத்தாளர் முறையில் நான் மூவ் பண்ணிட்டேன்.
இதுதான்ப்பா தகவல் பார்த்துக்க அப்படிங்கும் போது எஸ்ஐசி அவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா மாகோரை வந்து தோட்டத்துக்கு வர சொல்கிறாரு. சரி ஒன்றும் இல்லை பயப்படாத, போய் என்னன்னு மட்டும் கேட்டு வந்துட்டு கூப்பிட்டுருக்காப்புல, போகாமல் கூட போயிட்டு வந்துரு சரிங்கன்னு வச்சிட்டாரு. இப்போ இவருக்கு வந்து பயம், ஏன்னா தோட்டத்துக்கு கூப்பிட்டா கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு தான் மாகோரை கூப்பிடுவாரு. ஏன்டா அப்படி சொல்ற? இட்லி மீன் குழம்பு கொடுப்பாரு, கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாரு? இதுக்கு எல்லாரையுமே இந்த வாலி போனாரு, ரஜினி போனாப்புல, டிஆர் போ எல்லாருமே அடிக்கப்படலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நான் வேண்டாம், நான் வந்து கறந்து போறேன் விடுங்க நீங்க. இதுக்காகவே ட்ரெயின் ரவுடிகளையும் சிலரை வந்து தோட்டத்திலேயே வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் நிலவுது. ஒரு சிலர் இவரே அடிப்பாருன்னு சொல்றாங்க. பாடி கார்ட்ஸ்டா என்னடா இன்னைக்கு விஜய் வச்சிருக்காப்ல இல்ல அந்த மாதிரி அன்னைக்கு அவரு பாடி கார்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு மாவோட கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாரு, டூப்ளிகேட் மாவோட வரவங்க எல்லாத்தையும் பவுன்சர் அடிக்கிறாரு. நல்லா ஒத்து போகிறான், நைஸ். இப்போ இவர் போய் பார்க்குறாரு என்னன்னா இப்போ எப்படி போகிறது, தோட்டத்துக்கு கூப்பிட்டாலே இருந்தாலும் அடிக்க தான் கூப்பிடுவான் அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட்லி என்ன பண்றாருன்னா தம்பதி சமயதராக போயிடுறாரு. தம்பதியா? ஆமா, ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிடுறாரு. ஏன்னா லேடிஸ் பார்த்தா லேடிஸ் சென்டிமெண்ட் செய்யணும், பொண்டாட்டியோட வந்திருக்கான், இவனை இப்போ அடிச்சோம்னா அப்படின்னு நினைப்பாரு. இது மட்டும் எங்க வருது உங்களுக்கு? இவர் திங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு எஸ்ஐசி திங்க் பண்ணியிருக்காரு. மனுஷனா தான் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு எப்பேற்பட்ட சைக்கோவா இருந்தாலும் ஒய்ஃபோட வந்துருமா அடிக்க மாட்டாங்க. அமெரிக்காக்காரனே பெண்கள் குழந்தைகளை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்காக்காரனோட அவ்வளவு பெரிய சைக்கோவா இருக்க போறாரு அப்படின்ட்டு இருந்தாலும் போயிருக்காரு. இப்ப இந்த ஒட்டுமொத்த எபிசோடையும் சொன்னது எஸ்ஏசி. அவர் வாயால இதே நரேஷனா அவர் சொல்றாரு. யோசிச்சு பாரு, உங்க அப்பா காலத்துல இருந்து உன் காலம் வரைக்கும் நீ படம் எடுத்தீங்கன்னா, உன் தலைவர் படம் எடுத்தாருனாருன்னா அதை வந்து தடை விதிக்கிறது, அதுக்கு தொல்லை கொடுக்கறது எல்லாருமே அதிமுக காரங்க. அதிமுக ஃபவுண்டர்ல இருந்து கடைசியா முன்னாள் போச்சு அம்மா வரைக்கும் தொல்லை பண்ணிருக்காங்க. திமுக எல்லாம் பண்ணாங்களா? அதான் ஒரு மீம் வரும், இந்த படத்தை தடை பண்றதுலாம் பின்னாடிக்குது பாரு, அந்த மாதிரி தான் பண்ணோம். நாங்களாம் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி சூப்பரா வாரம் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். எல்லா படத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் இப்பதான் போய் பழசெல்லாம் எடுத்து பாக்குறேன், நிறைய படம் அவரோட வாங்கியிருக்காங்க. குருவியே அவங்களுக்கு தானே. இதுல திமுக இருக்கிறது என்ன லாஜிக் இருக்குது? இதெல்லாம் தான் அதிமுகவோட ஆளுமையில வருதா? பன்முகத்தன்மை. சரி, இதெல்லாம் கூட விடு. சட்ட ஒழுங்கு வந்து அவ்வளவு சூப்பரா வச்சிருந்தாங்கன்றாங்க. ஜெயலலிதா சட்ட ஒழுங்கு சூப்பரா வச்சிருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பண்ணாங்களே, ஒரு சிட்டா தானே இருந்தாங்க அவங்க. அவங்க இதுல இந்த இதெல்லாம் ரவுடிகள்லாம் ஒழிச்சாங்களாம், என்கவுண்டர்லாம் போட்டாங்களாம். என்கவுண்டர் போடுறது இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடக்கிற என்கவுண்டர் கூட நம்ம ஆதரிச்சிருக்கோமா? அதை நம்ம விமர்சிச்சு தான் பேசிட்டு இருக்கோம். என்கவுண்டர் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும். அது வந்து தவறு. அது ஒருபோதும் எந்த ஆட்சியர்னாலும் ஏற்றுக்க முடியாது. என்கவுண்டர் சரின்னு சொல்ற மூளை என்னன்னு நம்ம எடுத்துக்கிறோம், மாட்டு மூளை தான் சொல்லுவோம். இதெல்லாம் விடுங்க. அரசு பணியாளர்கள் நியாயமான கோரிக்கையை முன் வச்சு போராடினாங்கிறதுக்காக ஒரே கையெழுத்துல நீக்குச்சா இல்லையா அந்த அம்மா? அப்படி இருக்காங்களா? ஆமா, ஒரே நாள்ல ஒரே கையெழுத்து, ஒரு நாள் இரவு. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் ஜெயில எல்லாம் தூக்கி வச்சாங்க. டெஸ்மா அதெல்லாம் ஸ்பெஷல் போட்டு பூரா எப்பவும் சொல்றதா. எஸ்மா சொல்லணும்னா டெஸ்மா தான் அப்படிங்கிறது தான். அடுத்து வாச்சாத்தி கூட ஒருத்தர் பாக்கெட்ல போட்டோ வச்சுட்டு பல்லு இழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. வாச்சாத்தி செங்கோட்டையன் எல்லாம் சொல்றாங்க. கேஏ செங்கோட்டையன் இல்ல, வாச்சாத்தி செங்கோட்டையன். அது வாச்சாத்தி கொடுமை பட்டியல் பழங்குடி மக்கள் மீது அவ்வளவு கொடூரமான, அதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்கடா. அதிமுக ஹிஸ்டரியிலே வர மாட்டேங்குது இல்ல, எவனுமே ஞாபகம் இந்த பேனாக்களும் எழுதுவதில்லை, யாருமே அதை பத்தி பேசுறாங்க. இருக்காங்க. இதெல்லாம் சட்ட ஒழுங்குல தான் வருதா? அது சொல்ற ஆளுமையா அப்படிங்கிற ஆட்சி செஞ்சாங்கல்ல, கவர்னன்ஸ். அந்த மாதிரி ஆளுமையா ஜெயிலுக்கு போகும்போது கொடுத்துட்டு போனாங்க இல்லையா? எல்லாமே ஆளுமையில தான் வருது. பணி நீக்கம் அதெல்லாம் பேசணும்ல. மகாமகம் கவர்னன்ஸுக்கு இது இன்னொரு உதாரணம். மகாமகத்துல 40-50 பேர் எதுக்கு செத்தான், எப்படி செத்தான்? இந்த அம்மாவும் இவங்க ஃப்ரெண்டும் மகாமக குளத்துல வந்து குளிக்க போய் 40-50 அவங்க கூட்ட நெரிசல்ல ஸ்டாம்பீட்ல சாவறதுக்குலாம் இந்த அம்மா எப்படா பொறுப்பாகும்? புரோட்டோகால்னு ஒண்ணு உண்டு. என்னது? இப்ப ஒண்ணு இல்ல, கோபிநாத் வந்து இவர் துணை முதல்வர் ஒரு பேட்டி எடுக்கிறாரு. பேட்டியில இருந்து அவர் கேட்கிறாரு, எப்படி சென்னையில வந்து நீங்க இப்ப எங்க தங்கி இருக்கிறீங்க? உங்க அப்பாட்ட நான் பேட்டி கேட்டேன், அவர் நீங்க வீட்டுக்கே வர்றது இல்லைங்கிறாரு. என்ன பண்றீங்க? இல்லை, நான் என் வீட்டுக்கு நான் போயுமே வர கணக்காகுது. ஏன்னா வாரத்தில் வந்து 4-5 நாள் வந்து வெளி மாவட்டங்கள்லேயே ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நான் இப்போ ஆஃபீஸுக்கு மட்டும்தான் இது பண்ணிருக்கிறேன். வீக்கெண்டில் எப்போயாவது 1 நாள் 2 நாள் போகிற மாதிரி தான் இருக்குது. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அப்பா சிஎம் ஆனதுக்கப்புறமே நான் அவர் வீட்டில் தங்குறதுக்கு குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு சில ப்ரோட்டோகால் இருக்கும், அவரை சந்திக்கிறதுக்கு டெலிகேட்ஸ் வருவாங்க, கட்சிக்காரவங்க எல்லாம் வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் பொழுது அதை நம்மளால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வெளியேறிட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறாரு. அப்போது எல்லாத்துக்கும் ஒரு சிஎம்
டெப்டி சிஎம் அல்லது ஒரு மினிஸ்டர்னா ஒருத்தருக்கும் ஒரு புரோட்டோகால் வந்துடும். அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க வரீங்க, உங்களோட அன்றாட செயல்பாடு அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். மகாமகத்துக்கு இந்த அம்மா போனது எந்த புரோட்டோகால்லையும் வராம, யாருக்கும் தகவல் சொல்லாம, இந்த அம்மா வந்து தனிச்சா எடுத்த இந்த மாதிரி கிளம்பிட்டாங்களா? தனிச்சாமா தனிச்சு இந்த அம்மா வந்து வர்ற அந்த விஐபி கஸ்டமர் கூட அவங்க பதுங்கி போகலையா? அதெல்லாம் யாரும், அதுதான் அவசர அவசரமா போய் தான் பிளானிங் எதுவும் இல்லாம மக்கள் கூட்ட நெரிசல் வந்து 40-50 பேர்த்து நம்ம சாகடிச்சுது. இதெல்லாம் காரணமா? அப்புறம் வேற என்ன காரணம்? புரோட்டோகால் எதுவுமே ஃபாலோ பண்ணல. புகழேந்தியில் தூக்கிட்டு படத்தில் தூக்கிட்டு வந்த மாதிரி அவசர அவசரமா அவங்க போய் அங்க நெரிசலாகி இவ்வளவும் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு சைடு ஆளுமையில வருது, இதெல்லாம் ஆளுமையில வருது, இதெல்லாம் பன்முகத்துல வருது, இதெல்லாம் வந்து புத்திசரி இல்லாம போறதுல வருது இல்லையா? இதெல்லாம் வருது இல்லையா? இது யோசிச்சு பாருங்க. எந்த வகையில பார்த்தாலும் இன்னைக்கு 3000 இப்படி கொடுத்தீங்கன்னா திமுக சூப்பர் இல்லைங்க, அப்படி பேசக்கூடாது, திமுக நல்லா இல்லைன்னு பேசுறேன் அப்படின்னா இன்னொரு 3000 திமுக நல்லா இல்லை அப்படின்னு பேசுறேன். சட்டையை கூட மாத்தாம அப்படியே மாத்தி மாத்தி பேசுவாங்க. மணிசாரை பத்தி பேசுவாங்க. அவரு மேல கூட டிஃபமேஷன் போட்டுச்சு அந்த அம்மா. ஆமா, அந்த காலத்துல ஒரு 3K கொடுத்திருந்தா நம்ம சூப்பர் எழுதி இருப்பாரு அவரு. இப்படி மணிசார் உள்ளிட்ட ஏகப்பட்ட பத்திரிகையாளர் டிஃபமேஷன் போட்டுச்சு. எந்த முகத்துல அந்த அம்மா உனக்கு ஆளுமையா தெரிஞ்சது மட்டும் நீ சொல்லியா? காம்ப்ரமைஸா சாலா போயிடலாம். நக்கீரன் ஆபீஸ் அடிச்சு உடைச்சவங்க இது உண்மை எழுதுனதுக்கு அந்த அம்மா பீஃப் சாப்பிடணும் ஒரு உண்மை எழுதுனாப்ல. அது இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. ஆமா, அம்மா சாடார், அம்மா சாடார்னா சாடார்னா அப்படி இன்னைக்கு ஒத்துக்கிறானுங்க. ஆனா அன்னைக்கு போய் அந்த குண்டர்கள் தாக்கினாங்க இல்லையா ஆபீஸ? அந்த மாதிரி நிறைய பன்முகத்தன்மை இருக்குது அவங்களுக்கு, அதை மறுக்க முடியுமா நம்ம? ஆமா, இப்ப இது அதாவது தோராயத்துல நிக்குது தாவேக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது நின்றுச்சு. ஆமா, அதிமுக தான் செயல்படுத்தணும்னு. ஒரே ஒரு கேள்விதான் கடைசியா, இன்னைக்கு வந்து இந்த ஆள் போட்டிருக்காங்க பிரபாகரன் அவர்களோட கோட்டை போட்டு மாவீரர் நாளுக்கு போஸ்ட் போட்டிருக்கா. யாரு? ஐஆர்எஸ் ஆபீசர். ஐஆர்எஸ் ஆபீசர் சொல்லாதாங்க. நான் என்ன கேக்குறேன், ஜெயலலிதா வந்து பிரபாகரன் அவர்கள் குறித்து என்னென்னலாம் கருத்து சொல்லியிருக்கு. பிரபாகரனை கைது செஞ்சுட்டு வந்து தமிழ்நாட்டில் தூக்குல போடணும்னு தீர்மானம் போட்டுச்சு அந்த அம்மா. எந்த வகையில் நீ அந்த அம்மா புரட்சி? பிரபாகரனுக்கும் வாழ்த்து, ஜெயலலிதாவையும் தலை ஆளுமைன்னா புரியல எனக்கு. அதான்டா டிப்ளமசி, கன்சிஸ்டன்சி, டிப்ளமசி. இது டிப்ளமசி இல்ல, இது அயோக்கியதானே இது. பிரபாகரன் அவர்கள் மக்களை கேடயமா பயன்படுத்திக்கிட்டு அவர் உயிரை காப்பாத்திக்கிறாருன்னு சொன்னாரு. ஓரென்றால் மக்கள் சாவத்தான் செய்வார்கள். அப்ப 2009 சொன்னிச்சு அந்த அம்மா. எப்படி நீ எந்த வகையில் மாவீரர் தினத்துக்கும் வாழ்த்து, இதுக்கும் வாழ்த்து? டிப்ளமசி. அப்ப இதே வாய கழுவாம நாளைக்கு மோடிக்கு ஒரு பன்முகத்தன்மை இருக்குது இல்லையா, பாஜகவுக்கு ஒரு பன்முகத்தன்மை இருக்குது இல்லையா நீ பேசுவதானே. இதனாலதான் ஆரம்பத்துல நாங்க சொன்னோம் RSS = TVK. அதனால பிஜேபிக்கு இவங்களுக்கும் ஒரு மாட்டு கருத்தும் இல்லை. பிஜேபியோட ப்ராக்சி, பிஜேபியோட பி டீம் தான் அவங்க. ராஜா கழுத்துல வந்து தாவேக்கா துண்டுலாம் போடாத, டைரக்டா மோடி படத்தை வச்சுட்டு அமித்ஷா படத்தை வச்சுட்டு. என்ன டிவி துண்டு கலர் என்ன நினைக்கிறீ நீ? என்னது சிவப்பு காவி, அவ்வளவுதான். காவிதான். அதனால இதனாலதான் நாங்க சொல்றோம், விமர்சிக்கிறவங்க நல்லா அந்த இன்டர்வியூ திரும்பி இன்னொரு தடவை பாருங்க. நன்றி, நமக்கம்.